தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, இந்த முதல் வாரத்தில் என் தேவனுடைய வல்லமை பிள்ளைகள் மேல் இறங்கி தேவ ஆவியானவர் ஆண்டவரே அப்பா, நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய இருதயத்தை விருத்த சேதனை பண்ணுங்கப்பா. எந்த நோக்கத்திற்காய் பிள்ளைகள் வந்தாங்களோ அந்த நோக்கம் இதனால நிறைவேற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. பொல்லாங்கா நீர் அக்னி ஆஸ்திரங்களுக்கு விலக்கி பிள்ளைகளை மீட்டுக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சபை பிள்ளைகள் கருவில் இருக்கிற குழந்தை முதல் முதியோர் வரையும் என் தேவன் ஆண்டவரே பத்திரமா பாதுகாத்த தயவுக்காக நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் தேவனுடைய வல்லமை ரேபிபடா அலிகிரி யானி செகுதோனுதியா லேகோபடாக்கினி ஆபலபலு செகதடா லபெரிரி ஆக்கிரி செகதடுவா. இனி காலம் செல்லாது, காலம் குட்டைது. அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் மாத்திரம் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஒலேபலா ரேனினி ஆக்கிரி செகதடுதி ஆந்தலபலு எடாபலா ரிகிடி ஆப்பலபலு செகதனாக்கிரி ஆதலபலு இடாமடேதி ஆந்தலபலு செகரபா. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேச விரும்புகிறார். உடைபலா ரிபிமனாக்கிரி செகதடுதியா. தேவனுடைய வல்லமையில கரம் உண்மையில் நீட்டப்பட்டு இருக்கிறது. லேபிபடி நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுள். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இந்த நாள பயங்கர பராக்கிரமம் செய்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகளுடைய இருதயத்தை விருத்த சேதனை பண்ணுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, வெறுமையாக்குகிறோம் ஐயா. நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க பேசுகிற வார்த்தைகளை நாங்க கேட்க இன்னும் அதிகமாய் விரும்புகிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்யுங்க. பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா ஒருமுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொருவர் எதிர்பார்ப்போடு தேவனோடு பேசுகிற வார்த்தைகளை என்ன என்று ஆவலோடு கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே கேட்க விரும்புகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏனோ தானோ என்று வளாதபடி ஆண்டவரே தேவன் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிற பெருமையாக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு நான் இன்னும் அதிகமாய் ஓடத்தக்கதான கிருபை எனக்கு கொடுத்து கொண்டிருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நாம மகிமைப்படும்படி கடந்த வாரம் கிராம ஊழியங்கள் ஆஸ்பத்திரி ஊழியம் செல்ல தேவன் கிருபை கொடுத்தார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வருகிற நாட்களை என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள். தட்டட்டி கொரட்டி என்ற பகுதிக்கு நாங்கள் செல்ல போகிறோம். அது மாத்திரமில்லை, நம்ம குறித்து தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அதை நிறைவேற்றுகிற ஒரு அபிஷேக வல்லமை இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்தில் என்ன வார்த்தைகள் ஆண்டவர் நம்மளோடு பேசினார்? என் சத்தத்தை கேட்கணும். உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சனிக்கிழமை லீவு தான் இருந்தாலும் ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஒரு மகன், வாலிப மகன் வந்து அது என்ன தூக்கு நூல், இந்த தூக்கு நூலை குறித்து அநேகர் என்னிடத்துல டவுட் கேட்டாங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எத்தனை முறை ஆண்டவர் மன்னிப்பார், இனி மன்னிக்கிற சுபாவம் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரில் தூக்கு நூல் தூக்குவார். அது என்ன என்று அநேகர் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி கேட்க கிருபை கொடுத்தார். இன்னைக்கு சாட்சிகள், உயிருள்ள சாட்சி. உண்மையிலே அருமையான சகோதரிக்காய் நான் நடிச்சு எழுதுகிறேன். உண்மையிலே ரொம்ப வியாகுலமாக இருப்பாங்க. அப்போ இல்லை டீச்சர், ட்ரான்ஸ்ஃபர்னா நிறைய பணம் கொடுக்கணும், நான் என்ன செய்கிறேன், இங்கே குடும்பத்தை இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறேன்னு சொன்னார். அப்போ ஜனவரி என்னப்பா உனக்கு ஆவியானவர் பேசினார் பொழுது, இதே பகுதியில் ஜெயம் கொள்கிறவர்கள் தூணாய் நிறுத்துவேன், உன்னை இந்த சபையில் தூணாய் நிறுத்துவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். அப்போ வாக்கு கொடுத்தவர் மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடணும், வீடெல்லாம் பார்க்கணும், பிள்ளைகளை அங்கே கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளோ ரொம்ப கவலையோடு இருந்த மகளுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் வாக்கு கொடுத்தார், அவர் ஒரு பைசா செலவில்லாமல் செய்வார்னு சொல்லும் பொழுது உண்மையிலே எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டை அறந்தாங்கில ஒரு உருவாக்கி அந்த போஸ்டை கொடுத்ததற்காக மீண்டுமா நம் கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவாம். அப்பேற்பட்ட தேவன் நம் அருகில் இருக்கிறாராம். கூப்பிடுகிற காக்கை குருவிகளுக்கு அவர் ஆகாரம் கொடுத்து அவருடைய குரலை கேட்கும் பொழுது உங்களுடைய குரலையும் என்னுடைய குரலையும் கேட்க தேவன் வாஞ்சையா இருப்பதற்கு நன்றி. இன்னும் அதிகமாக 10th படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் எஸ்எஸ் இருக்குது, ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம் சபை பிள்ளைகளுக்காக திங்கக்கிழமை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். செவ்வாய்க்கிழமை கடந்து வாருங்க, சபையின் மனுஷனாயிருங்க. நாளை காலக்கே நான் வந்துடுறேன். அந்த ஆலயத்தில் இருந்து ஜெபிச்சு பாருங்களேன், அவ்வளவு அருமையாக இருக்கிறது. அருமையான சகோதரி டிரான்ஸ்ஃபர் கிடைச்சனால வந்துடுறாங்க, அடுத்து பொருத்தனை பண்ணியிருக்கிறாங்க. கிராம ஊழியத்துக்கு வருவேன். ஆண்டவர் இந்த நாட்களை நிறைவேற்றுவதற்காக நன்றி. அடுத்து வெள்ளிக்கிழமை ஆண்கள் பிரேயர் உண்டு, கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள்.
கடைசி வாரம் சனிக்கிழமை பகலில் 10 to 12 நம்ம இந்த மாதம் முடியும் பொழுது நன்றி சொல்லி கடைசி சனிக்கிழமை ஜெபிக்கிறோம். அனைவரும் கலந்து கொள்ளுங்க. ஏன்னா சபையின் செப்பனியா 11 நீங்க சபையின் மனுஷராக இருக்கும் பொழுதுதான் தேவன் நம்ம மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளாக்குகிறார். ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மளோடு பேசுகிற வார்த்தை எடுத்து வாசிப்போமா? ரோமர் எப்பயும் பழைய ஏற்பாடா பார்க்குறமே இருக்கும் பொழுது இந்த நாள் என்னோடு பேசின வார்த்தை ரோமர் 8:37. நிறைய வார்த்தைகளை கேட்பேன், அப்புறம் சாட்சி ஏதாவது இருக்கான்னு சொல்லி நெட்டை திறந்து நிறைய பார்ப்பேன். அதில் தேவ ஆவியான இந்த வார்த்தை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை கொடுக்க தேவன் கிருபை கொடுப்பிருக்க நன்றி. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 8:37. பிரதர் சத்தமா வாசிங்க. நல்ல பக்கம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுதோமா? அப்ப கிறிஸ்துவ ஜீவியம் என்பது தோத்து போகிற ஜீவியமே கிடையாது. முற்றிலும் ஜெயம் கொள்கிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமை நீ கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அதிகமா ஜெபிச்சு கொள்ளுங்க. நிறைய பேர் வெயில்ல வரமாட்டேன்னு சொல்றாங்க, ஆனாலும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி சபை கட்டுமான பணிக்க அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் பலத்த கிரியைகள் செய்கிறார். ஆமென். அப்ப இந்த நாம் நம்மில் அன்பு கூறுகிறது. யார் அன்பு கூறுறா? இந்த வார்த்தையில இந்த வார்த்தை என்ன படிச்சு யார் நம்மள்ட்ட அன்பு கூறுறா? சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யார் நம்மள்ட்ட அன்பு கூறுறா? கிறிஸ்து பிதாவாகிய தேவன். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ள போகிறோம். அப்ப இந்த வார்த்தையில 3 காரியங்கள் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அப்ப நாம் ஜெபிக்கணும்னு தான் பிதாவாகிய தேவன் ஜெயிக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். நம்ம பிள்ளைகள் ஒரு நாள் தோத்து போக கூடாது, அவர்கள் ஜெபிக்கணும், அடுத்து ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் விரும்பி கொண்டே இருக்கிறார். ஆனா நம்ம தான் சோர்ந்து போய் இன்னைக்கு மகள் சொன்ன சாட்சியம்படி என்ன நடக்குது, ஏன் நடக்குது, நிறைய திட்டிருக்கேன்னு பகிரங்கமா சொல்றாங்க பாருங்க. முறுமுறுக்கிறோம். ஒரு காரியம் நடக்கலைன்னா அவ்வளவு வேதனை, அவ்வளவு காரியங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மளை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நாம் ஜெயிக்க வேண்டும், ஜெயிக்க பிறந்தவர்கள் என்று சொல்லி தேவன் நம்மளை முன்குறிச்சு வச்சிருக்கிறார். அப்ப நம்ம தான் ஏனோ தானோன்னு வந்துட்டு வாக்குத்தத்தம், ஆமா வாக்குத்தத்தம் கொடுத்தார். அது எப்ப வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறோம், எடுக்கிறோம். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி ஜெபிக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அதுதான் கேட்கிறார். அப்ப அதை கேட்கிறவர்கள் காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சொன்னபடி இந்த கிறிஸ்துவ ஜீவியம் தோக்குற ஜீவியம் இல்ல, ஜெயிக்கிற ஜீவியம். அன்பியான தேவஜனமே, அப்ப அவர் அன்பு கூர்ந்தபடியினால் நமக்கு நிச்சயம் ஜெயிக்கிறது கிருபை கொடுக்கிறது, கிருபை கொடுத்திருக்கார். இன்னும் எடுத்து வாசிங்களேன். யோவான் 16:33. உலகத்துல உபத்திரம் உண்டு. எடுத்து வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும், இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்துல உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுமா? அப்ப உலகத்துல உபத்திரம் உண்டு. பிதாவாகிய தேவன் நமக்காய் நம்மேல் அன்பு செய்தபடினால் குமாரனை கொடுத்து அவர் ஏற்று பாருங்களேன். 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பரத்திலிருந்து டைரக்டா வரல, மாம்சத்தோடு ரத்தத்தோடு வந்தார். அப்பயே உலக மாம்ச பிசாசு சாத்தான அந்த அவர் நம்மளை போல பிறக்கும் போதே ஜெயிக்கும் பொழுது இப்ப எப்படி இருக்கிறாராம்? சாத்தானை ஜெயிச்சுட்டு ராஜாவா பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப நமக்கு நம்மளை அன்பு கூறுற உங்களுக்கும் எனக்கு ஜெயித்த கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் கொடுப்பார். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா? அப்ப தேவன் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தாடிமயிரை பிக்கப்பட்டு ஏளனம், நிந்தை, அவமானம், போராட்டம் அப்படி இருக்கும் பொழுதே அவர் உலகத்தை ஜெயித்த தேவன். அருமையான தேவஜனமே, அப்படி இருக்க நம்ம என்ன செய்யறோம்னா, என்னால ஜெயிக்க முடியாது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு வேதனையோடு இருக்கிற தேவஜனமே, உங்களையும் என்னையும் பார்த்துதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரா? ஜெயிக்க கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறோம்? ஜெயிக்க பிறந்தவர்கள் என்று
ஜெயிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு. அருமையான தேவஜனமே, இந்த நாள் எனக்கு அதிகமாக ஒரு எடுத்துக்காட்டுகளை நிறைய பார்க்கும் பொழுது நம்ம உண்மை சம்பவமே நிறைய சொல்லலாம். எவ்வளவு காலங்கள் போராட்டங்கள் வேதனைகள் மத்தியிலையும் உண்மையிலே பார்க்கும் பொழுது எங்களுடைய சகோதரிகள் எல்லாம் டீச்சர் சகோதரி நிறைய பார்ப்பாங்க மீட்டிங்ல. ரொம்ப அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப அவங்கள்ட்ட சாட்சி சொல்லும் பொழுது இது எப்படி நிச்சயமா நீங்க அவரை பார்ப்பீங்களா? நிச்சயமா பார்ப்பேன் அப்படின்னும் பொழுது நிறைய பேர் டீச்சர்ஸ் மீட்டிங்ல உண்மையிலே இந்த விசுவாசம் இந்த நம்பிக்கை எங்களுடைய காரியங்கள் ஒன்றுமே இல்லை, இது எப்படி உங்களால் கூடும் என்பது நிறைய வார்த்தைகளை முதலையாவது ஒருத்தர் 2 பேர் தான் கேட்பாங்க. இப்ப அந்த மீட்டிங்ல இருக்கிற பாதி பேருக்கு எப்படி இது நடக்கும், இறந்தவர்களை எப்படி நம்ம பார்ப்போம், என்ன காரியங்கள் என்று அதிகமா என்னோடு கூடி ஜெபிச்சுட்டு போனாங்க. அதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுது. அப்ப தேவன், இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மரணம் வரைந்தும் நம்மளை வழி நடத்துகிற தேவன். கிறிஸ்தவர்கள் பாதியோட பிடிச்சி இழுத்துட்டு இப்போ இந்த குடும்பம் தான் கோயில் கட்ட வம்சம் தான் பாதியோட கூட்டிட்டு நம்மளை விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. அருமையான தேவ ஜனமே, உங்களையும் மண்ணையும் கரம் பிடித்தார் என்றார். அவர் ஜெயிக்க பிறந்த. அப்ப ஜெயிக்க பிறந்தவர்களை எப்படி இருக்கணும்? யோவான் 15:4 பாருங்களேன். அருமையாய் ராஜா சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் எப்படி இருக்கணும்? அதுதான் இன்னைக்கு தேவனிடத்துல அவர் அன்பு கூறுகிறார். கண்டென்ட் இன்னைக்கு அதான். நீங்க அவர்கிட்ட அன்பு செலுத்தி, அவர் அன்பு கூர்ந்தபடினாலதான் நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம அவர்கிட்ட அன்பு செலுத்துறோமா? இது உங்களை நீங்களே கேள்வி பாருங்க. நீங்க அன்பு செலுத்துறீங்கன்னா எப்படி ஆண்டவரே, நான் எப்படி உங்களை அன்பு செலுத்துறீங்கன்னா எப்படி ஆண்டவரை நீங்க கண்டுகொள்ளும் பொழுது எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகள், நிந்தைகள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் நம்ம முறுமுறுக்காதபடி தேவனை திட்டாம இருந்தோம்னா நீங்க ரைட் போட்டுக்கோங்க. கடங்காரை வருவான், இந்த அவமான போராட்டங்கள் வரும்பொழுது அன்பா ஒருத்தங்க ஒரு கண்ணத்தை அடிச்சு இன்னொரு கண்ணத்தை திட்டி அப்படி காரியங்கள் வரும்பொழுது தோத்து போகிற சூழ்நிலைகள் உருவாகும் பொழுதும் தேவனை நீங்க ஒரு புள்ளி கூட விசுவாசத்துல குறையாமல் தேவனை திட்டாம எனக்கு குறித்தது அவர் எப்படியும் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன் என்பதை ஆணித்தரமா விசுவாசம் இருந்தாதான் நீங்க இப்ப ஒன்வே தான் இருக்குது. கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும். தேவனை அன்பு கூறுறாரு. அன்பு கூர்ந்தபடினாலதான் நம்மளை ரட்சிப்பின் பாதையில வழி நடத்தினார். ஆனா நீங்க அன்பு கூறும் பொழுதுதான் முழுமையான வெற்றியை பெற போறீங்க. அதை எனக்கு சொல்லிக் கொடுத்ததை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவன் கிருபை கொடுப்பதற்காக ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி சொல்ல கிருபை கொடுக்கிறேன். யோவான் 15:4-5 வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியாய கிறிஸ்துவோடு நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது என்று ஃபுல்லா வாசிச்சு பாருங்களேன். செடி பிதா குமாரன் பரிசுத்தாவின் செடி, நம்மளாம் கொடிகள். அப்ப வித்தவுட் கிறிஸ்ட் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஜெயம் வேணும்னா கிறிஸ்து உங்களிடத்துல இல்லை. நீங்க எவ்வளவுதான், நான் தான் சொல்லுவேன், தலையில நின்று பாருங்க, எந்த பக்கம் எல்லாம் என்கவுண்டர் தான் இருக்கும். கிறிஸ்து உங்கள்கிட்ட இருந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியுமா? மறுமையான தேவஜனமே, கிறிஸ்து இல்லாத ஜீவியம் வெறுமையான வாழ்க்கை. கிறிஸ்து உங்களை ஆவி ஆத்மா சரீரத்தோட நீங்கள் இணையும் பொழுதுதான் ஒரு ஜெயிக்கிற கிறிஸ்தவர்களாய் மாற முடியும். அப்ப வித்தவுட் கிறிஸ்ட் யூ காண்ட் டூ எனிதிங். அப்ப நம்மளால ஒரு ஸ்டெப்பை எந்திரிச்சு ஒரு காலை எடுத்து வைக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, அப்ப கிறிஸ்து இல்லாத ஜீவியம் வெறுமையான வாழ்க்கை. இன்னும் அதிகமா வேதத்தை வாசிக்கும் போது இந்த யோவான் எழுதின ரொம்ப பிரியமானவர் யோவான், இவர் தான் சீசர் தான், தேவனுக்கு ரொம்ப பிரியமான சீசர். அவர் எப்படி இருந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் எப்படி இருந்தாரு? சீசர் இயேசுவோடு பிரியமானவரு. குட், மார்போடு தோளோடு மார்போடு சாய்ந்து இருந்தார். அப்ப அந்த செடியும் கொடி பாருங்களேன், வீட்டு தோட்டத்துல போய் பாருங்களேன், அந்த மரத்துல அந்த செடி எப்படி இருக்கும், அப்படி படுக்கையில போட்ட மாதிரி அப்படி அந்த கொடி படர்ந்து போறத பாருங்களேன். அப்படி ஒரு செடியோடு பிதா குமார் பரிசுத்தாவியானவரோடு நீங்க அப்படியே அவர் மேல சாய்ந்து அவரோடு படுத்து இருக்கும் பொழுதுதான். இன்னும் உங்களுக்கு எளிமையான எடுத்துக்காட்டு சொல்றேன். குட்டி பிள்ளைங்க தாய் மார்பிள படுத்தாதான் தூங்குங்க. அப்ப அப்படியா நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாயும் பொழுது நீங்க ஒரு காலம் பின்னோக்கவே மாட்டீங்க. அந்த செடியோடு நீங்க இணைந்திருக்கும் பொழுதுதான் மிகுந்த. இன்னும் ஏன் ஒரு ஆத்மா சம்பாதிக்க முடியல? வந்த ஒரு சகோதரர் டீச்சர்
ஆத்மா சம்பாதிக்காதையும் பரவாயில்ல, வந்த ஆத்மா கெடுக்காம இருந்தா பரவாயில்லன்னு ஒரு சகோதரர் சொன்னார். அப்ப எனக்கு உண்மையிலே அது சந்தோஷமா இருந்தது. அப்ப உங்களுடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள் எப்படி இருக்குது? அப்ப தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனோடு இருக்கிற ஒரு அன்பு, அந்யோன்ய ஐக்கியம் உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இல்லை என்றால் நாம் ஜெயிக்க முடியாது. அருமையான தேவ ஜனமே, அவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாராம். ஏசாயா 49 நீங்க எடுத்து வாசிக்க வேணாம். உலக தோற்றத்துக்கு முன்னாடி உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், நீ என்னுடையவன். தாய் மறந்தால் தோற்றத்துக்கு முன்னாடி உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், நீ என்னுடையவன். தாய் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னுடைய மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்னாடி இருக்கும், உன் பிரச்சனை எப்பொழுதும் இருக்கும். அடுத்து முதிர் வயது நரைமுட்டு விட்டு தாங்குவேன், ஏந்துவேன், தூக்கி சுமப்பேன். உபாகமம் 31 ஒரு தகப்பன் பிள்ளையை தோளில் சுமப்பதை போல சுமந்து வந்து இந்த இடத்துல உன்னை உட்கார வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அப்படி சொன்ன தேவனை தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்களாம்? முறுமுறுக்கிறார்களாம். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அன்பு செலுத்துறாரு. நம்ம அவர்கிட்ட அன்பு செலுத்துறோமா? உங்கள் இருதயத்துல நீங்க அன்பு செலுத்தி பாருங்களேன். போன வாரம் சொன்ன சத்தியத்தின்படி தேவனுடைய குரலை நிச்சயமா கேட்டு பாருங்க. அவரை லவ் பண்ணுங்க, அவர் அன்பு செலுத்துங்க, அன்பு செலுத்தி பாருங்களேன். இன்னும் ரொம்ப பிடிக்கும் மார்த்தாள் மரியாதை, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்க மரியாள் தெரிந்த முதலேனா மரியாள் தெரிந்து கொண்டாங்க. அதனாலதான் அந்த உயிர் தெளிந்த முதல் தரிசனம் யாருக்கு காண்பித்தாங்க? ஆமென், அந்த தாய்க்கு காண்பிச்சாங்க. அப்ப இந்த இயேசு உயிர் தெளிறேன்னு சொன்னாரே என்று விசுவாசத்தோடு அப்படியே முன்ன இருட்டோட நடந்து அப்பெல்லாம் பாருங்களேன், அந்த கல்லறையில போய் நிக்கணும்னா எத்தனை பஸ்ல காருல அந்த தாய் இருட்டோட எத்தனை நாளைக்கு முன்னாடி எழுந்து போய் கல்லறை திறந்திருக்கிறத பார்த்த உடனே அந்த இயேசு கிறிஸ்து பரலத்துக்கு ஏற போகும்போது அதை பார்க்கக்கூடிய ஒரு கிருபைய அந்த தாய்க்கு கொடுக்கும் போது எவ்வளவு லவ் பண்ணியிருப்பாங்க. உலகத்தான வந்து கேரளாவில் பயங்கரமான இதை சினிமா வச்சு முதலேனா மரியாதை வச்சு பயங்கரமா இது பண்ணாங்க. அதை வச்சு ஒரு சார் இது பண்ண. ஆமா, ஜீசஸை லவ் பண்ண முதல் சகோதரி அவதான். இருதயத்தில் இது உங்களுக்கு தெரியாது பிரதர், இது மாம்சத்தோட ரத்தம் போட ஆவிக்குரிய ஆத்துமாவே நாயகனை அவள் லவ் பண்றதுல எந்த தப்பும் இல்லைன்னா உங்கள்கிட்ட எதுவுமே பேச முடியாது. அப்ப எவ்வளவு அன்பு! ஆத்துமானா ஓசிய உனக்கு நானே ஆத்துமானா என்றார். அப்ப அவ்வளவு அதை இப்ப ரீசெண்டா போட்டிருக்காங்களாம், அதை கொண்டு வந்து என்கிட்ட அரை மணி நேரம் தர்க்கம் பண்ணா. இது ஒண்ணு தப்பே கிடையாது. மாம்சத்தோடு அவ லவ் பண்ணல, ஆவி ஆத்துமாவோடு அப்படியே இரண்டரை கலந்து அந்த இதெல்லாம் சொன்ன உடனே டீச்சர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டதுக்காக ஒரு மணி நேரம் லெசர் வீணாகி இதுக்குரிய அர்த்தத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்களே. உண்மையிலே இது நியாயப்படி பார்த்தா நீங்க சொல்றது கரெக்ட்னு சொல்லக்கூடிய கிருபை கொடுத்ததுக்கா தேவனுக்கு நான் நன்றி சொல்லுது. அப்ப உண்மையான அன்பு தேவனிடத்துல வைத்திருக்க எப்படி இருப்பாங்க? எடுத்து வாசிப்பாமா? இதே ரோமர் தான், ரோமர் 8:28 ஆன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாய் நடக்கிறது என்று அறிந்தீர்கள். ரோமர் 8:28 வாசிங்கப்பா. அன்றையும் தீர்மானம், ஏற்கனவே நீங்க உலக தோற்றத்திற்கு முன்னாடியே அதே அப்போஸ்தலர் நீ பூமியில் தாயின் கருவில் உருவாகுமனே எந்த இடத்துல இந்த தாய் தகப்பேன், இந்த எல்லை, இந்த இடம், இந்த குறிப்பிட்ட ஊரு எல்லாவற்றையும் வகுத்து வைத்தேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் முதல்ல 8:37 அன்பு அவர் கூறுகிறார். இதுல என்ன இருக்கிறது? நாம் அவர்ல அன்பு கூறணும். அருமையா, இதுதான் உங்களுக்கு, வேற எதுவுமே இல்லை. ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு இடதுபுறம் வலதுபுறம் சாயாம நேரப்படும்னா அவர் நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. ஏன்னா நீங்க நிறைய வாசிச்சு பாருங்களேன், அந்த இவ்வளவாய் உலகத்தின் மேல் அன்பு செஞ்சார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு தன்னுடைய குமாரனையே அப்படி அடிக்க, அப்படி நொறுக்கப்பட அப்படி ஒப்பு கொடுத்தார். ஜீசஸ 3 நாள் என்ன செய்யறாரா? ஏன் அவர் என் தேவனே ஏழி ஏழி லாமா சமத்தாமி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார் ஏன் சொல்றாரு? அடிக்கடி நான் சொல்லுவேன், ஏன் அவர் அப்படி அங்கலாய்க்கிறார்? சித்தம்னா நடக்கட்டும், இல்லாட்டி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுள் ஏன் புலம்புறாரு? ஏன்னா அந்த 3 நாள் சிலுவையில அறைந்த பிறகு பாதாளத்துக்கு போயிறார். பிதாவுடைய முகம் என்ன செய்யுது? குமாரனுக்கு மறைக்கப்படுகிறது. அப்ப தேவனை அவ்வளவு நேசிச்ச அந்த குமாரனா இயேசு கிறிஸ்து அந்த 3 நாள் பாதாளத்தின் வயிற்றில் நம்ம இருக்க போறோம். பிதாவுடைய குரலை நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா அவர் பாவம் அறியாதவர், பாவமாயிட்டா பிதா பேச மாட்டார், பிதாவை நம்ம பார்க்கவே முடியாது.
உங்கள்கிட்ட என்னென்ன குறைகள் குற்றங்கள் இருந்தா பிதா நிச்சயமா காத்துக்கிட்டே இருக்கிறாரு, உங்கள்கிட்ட பேசணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனா உங்கள்கிட்ட தூசு போன்ற காரியங்கள், துணிகரமான பாவங்கள் நமக்கு இருக்கும் பொழுது பிதா பேசுற காரியங்கள் உங்களுக்கு கேட்கப்பட வேண்டும்னா நம்ம என்ன செய்யணும்னா அன்பு கூற வேண்டும். யார் அன்பு கூற வேண்டும்? பிதா, குமாரன, பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமாய் நம்பிச்சுனா. அப்ப உலகமே சொல்லும் ஜீசஸை ரொம்ப பிடிக்கும் டீச்சர். அழகா பர்வீன் அம்மா சொன்னாங்க, கிறிஸ்தவர்களை தான் பிடிக்காது, இயேசு ஜீசஸ் மாதிரி நான் லவ். அவங்களும் சொன்னாங்க ஜீசஸ் தான் எனக்கு ரோல் மாடல், அவரை நான் ரொம்ப லவ் பண்ணுவேன்னு சொல்லி பகிரங்கமா சொல்றாங்க. அப்ப ஜீசஸை ரொம்ப பிடிக்கும், அந்த கும்புறவங்கள தான் எனக்கு பிடிக்காதுங்க. இதே தான் எல்லா பெரியவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஏன் ஜீசஸை பிடிக்குது நம்மளை பிடிக்கல? உலகம் முழுவதும் சொல்றாங்களே, ஏன் அப்படி? கர்த்தாவுல நம்ம வேதத்தின்படி நம்ம நடக்கல, வேதத்தோடு நம்ம இசைந்து நடக்கல. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்னா தேவனிடத்தில் கொடுத்த அன்பை, இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை தூக்கி போட்டுறோம். வெளியேற பெற்ற ரட்சிப்பை குறித்து ஏனோ தானோன்னு இருக்கிற தேவ ஜனமா இருக்காதபடி இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை பாதுகாக்கிறீங்களா? அதுதான் கேள்வி. முதல் பாயிண்ட், தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோமா? இதற்கு எடுத்துக்காட்டு பைபிள் ஃபுல்லா ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா, திக்கஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காங்க. யாருன்னு சொல்லுங்க பாப்பா. க்ளோஸ் ஃப்ரெண்டு, திக்கஸ்ட் ஃப்ரெண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இணைந்து ஆத்மா நாயகன். அவர் பைபிள் படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜோனத்தான், தாவீது, ஜோனத்தான். எடுத்து வாசிப்போம். 365 பக்கம். அடிக்கடி நான் சொல்லுவேன், 365 பக்கம் 1 சாமுவேல் 18:1 வாசிங்களேன். எவ்வளவு நேசிச்சிருக்கிறார் பாருங்களேன். 365 பக்கம் எடுத்திருப்பான். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்கப்பா. முடிந்த பின்பு ஜோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்து இருந்தது. ஜோனத்தான் எப்படியா உயிரை போல சிநேகித்தான். ஜோனத்தான் யாருன்னா சவுலுடைய மகன். அப்ப சவுல் எல்லாவற்றையும் மறந்துட்டார். எல்லாருக்கும் உங்களுக்கு இந்த கதைகள்லாம் நல்லா தெரியும். 1 சாமுவேல் 16 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தாவீது என்ன செஞ்சார்னா தன்னுடைய உயிரையே கொடுத்து விலையேற பெற்ற ரட்சிப்பை கோலியாத்தோட சண்டை போட்டு என்ன செஞ்சாரு? வாங்கி கொடுத்தார். ஈசாயின் மகனாகிய தாவீது என்ன செய்யறாருன்னா, பெரிய விலையேற பெலிஸ்தீனாகிய கோலியாத்து வந்து எல்லா ஜனங்களையும் உடைத்து நிர்மூலமாக்கணும்னு சொல்லும் பொழுது என்ன செய்யறாருன்னா பயங்கரமான காரியங்கள் உருவாகி கொண்டிருக்கு. அப்ப அந்த நேரத்துல இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் கொன்றுருவேன், எல்லாத்தையும் அழிச்சிருவேன், எல்லாத்தையும் நொறுக்கி பிடுவேன் அப்படின்னு இருக்கிற நேரத்துல தாவீது என்ன செய்யறார்? நீ நிந்தித்த கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல வந்து அந்த பெலிஸ்தியரோடு கோலியாத்தோடு யுத்தம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு என்ன செஞ்சாரு? ஒரு ரட்சிப்பை. இந்த ரட்சிக்கை வாங்குறது யாருன்னு சொல்லி அந்த 1 சாமுவேல் 14, 15, 16 முறையும் அவ்வளவு ஜனங்கள் அங்கலாய்க்கிறாங்க, அவ்வளவு போராடுறாங்க. இப்படி போராடும் பொழுது இந்த ரட்சிப்பு யார் கொடுப்பா, யார் வாங்கி கொடுப்பான்னு அங்கலாய்க்கும் பொழுது அடுத்த நாள் அந்த இஸ்ரேல் ஜனங்களை எல்லாரும் வெட்டி சாய்க்கக்கூடிய காலகட்டத்தில் தாவீது வந்து அந்த பெலிஸ்தீனோட சண்டை போட்டு விலையேறப்பட்ட ரட்சிப்பை வாங்கினான். ஆனா வாங்கிட்டு சவுல் மறந்துறார். சவுலுக்கு முதல்ல நீங்க அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டு கோலியாத்தை ஜெயிச்சு முடிச்சுட்டு தாவீது சவுலை தான் பாடுறாரு. சவுல் இவ்வளவு தூரம் எனக்கு கொடுத்தாரு, பட்டயத்தாலும் எதனாலும் விழல, ஒரு கல்லால நான் ஜெயிச்சேன், இதற்கு காரணம் சவுல் என்று சவுல் பாடுறாரு. அப்ப ஜோனத்தான் இதை பார்க்கவே இல்லை, ஜோனத்தாடு தாவீது பேசவே இல்லை. ஆனா ஜோனத்தானுக்கு என்ன இருந்துச்சுன்னா, இந்த தாவீதின் மூலம் தானே நமக்கு ரட்சிப்பு வந்தது என்று அவர் மறக்கவே இல்லை. இதை போல இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பார்த்து, அருமையான தேவஜனமே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரட்சிப்பு எப்படி இருக்கிறது? வெளியேற பெற்ற ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருக்கிறதா? அந்த ரட்சிப்பை உங்களுக்கு பாவத்துல, சாபத்துல, கர்ம நோயில, விக்கிர கட்டுகள்ல, பில்லி சுனிய கட்டுகள்ல, மாந்திரிய கிரியில உழண்டு கொண்டிருந்த நம்மளை தேவன் நம்மளை அன்பு கொடுத்தபடினால எப்படிப்பட்ட ரட்சிப்பு கொடுத்தாரா? விலையேறப்பட்ட ரட்சிப்பு கொடுத்தார். சவுல் என்ன செஞ்சிட்டாரு? அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு அவர் மறந்துட்டாரு. ஆனா தாவீது என்ன, தாவீது கொடுத்த அந்த பெரிய ஒரு விடுதலைய யார் மறக்கல?
யோனத்தான் மறக்கலாம். அருமையான தேவஜனமே, அப்ப அந்த மறக்காதபடினா எப்படி? அந்த 2வது வசனத்தை வாசிங்களேன். உயிரினும் மேலாக வாசிங்க. 2வது வசனம் ஒட்டாமல் வென்று விடுதான். ஆமே. எப்படி பாருங்க, அன்று முதல் சிநேகித்ததனால், அதுதான் அடுத்து வாசிப்போம். இப்ப ஆண்டவர் வந்து பாருங்களேன், எவ்வளவு அருமையா தேவன் வந்து எப்படி செய்யறாரா, அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை அவன் விட்டு விலகாதபடி தேவனுக்குள் இருக்கிறான். எடுத்து வாசிப்போமா? எபேசியர் 2 பாருங்களேன். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. எபேசியர் 2:3 வாசிங்களேன். 3:4 3:4-5. இந்த ரட்சிப்பு தான் உங்களுக்கு. என்ன பிள்ளைகள் வந்துட்டீங்க, சத்தம் படாம வச்சுக்கோங்க. முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படியே நடந்து மாம்சமும் மனசும் விரும்புனதை செய்து கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோமே, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்து மிகுந்த அன்பு, மிகுந்த சாதாரண அன்பு இல்ல, மிகுந்த அன்பினாலே அக்கிரமனால் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அதுல 7-8 வாசிங்கள். அதே அதிகாரத்துல எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்ப அந்த ரட்சிப்பு என்பது தேவன் கொடுத்த ஈவு. இந்த ஈவை நம்ம என்ன செஞ்சோம்? மறந்துடுறோம். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்வார், உபாகமம் 32 51 என்ன சொல்லலாம்? ஜெனிப்பித்த கண்மலையை மறந்தீர்களே என்று சொல்றார். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நாம் சவுளை போல் இருக்கிறோமா? உடனே ஒண்ணு நடக்கலைன்னு முறுமுறுப்பு, தக்கிப்பு, கோபம், அப்படியே வந்து என்ன இன்னும் அதிகமா சொல்றேன், எது நடந்தாலும் என்ன 14 தேவனை மட்டும் குறைய சொல்லிடக்கூடாது, தேவனை மட்டும் திட்டிடக்கூடாது. இதுல கிறிஸ்துவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். என்ன ஆண்டவரை என்னத்தை நீங்க செஞ்சீங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லி தயவு செய்து ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது? பரீட்சை பார்க்க கூடாது, தேவனை திட்டிடக்கூடாது. எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு தண்ணி கிடைக்கலன்னு உடனே முறுமுறுத்துட்டாங்க. வனாந்தரத்துல தண்ணி கொடுக்கலன்னு முறுமுறுத்துட்டாங்க. எகிப்துக்கு திரும்பி போயிட்டாங்க. அடுத்து இறைச்சி கிடைக்கல, தண்ணி கிடைக்கலன்னு ஓடிட்டாங்க. அடுத்து என்னன்னா, இறைச்சி சாப்பாடு கிடைக்கலன்னு மறுபடியும் என்ன செய்ய? எகிப்துக்கு திரும்பினா. எகிப்து என்பது பாவம். அப்ப எகிப்துல அநேக அற்புதங்களை இந்த ஜனங்கள் பார்த்தார்கள். ஆனால் பார்த்த ஜனங்கள் என்ன செய்யலாம்? விடுதலை பெற முடியல. அந்த அநேக ஜனங்கள் அந்த நிறைய அற்புதங்கள், எத்தனை அற்புதங்கள் எகிப்துல பார்த்துருக்காங்க பாருங்களேன். அந்த பார்த்து இஸ்ரேல் ஜனங்களை மோசே வழி நடத்தின பிறகு ஏதோ ஒண்ணு கிடைக்கலன்னு எகிப்துக்கு போறாங்க. அப்படி நீங்களும் நானும் இல்லாதபடி நாம் என்ன செய்யணும்னா, அற்புதங்கள் நடக்கதான் செய்யும். முடிவுல என்ன இருக்கணும்னா, நீங்களும் நானும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவர் வரும் பொழுது நான் உன்னை அறியேன்னு இருக்கக்கூடாது. நாம் செய்கைகள், சிந்தனைகள் எப்படி நாம் இருக்கிறோம்? நீங்க தேவனிடத்துல அன்பு கூர்ந்தா எப்ப ஒரு நாளும் விசுவாச துரோகம் இருக்காது, நன்றி இல்லாதவர்களை இருக்க மாட்டோம், தேவனை முறுமுறுக்க மாட்டோம். சவுளை போல் நாம் ஒரு நாளும் இருக்க மாட்டோம், ஜோனத்தானை போல இருப்போமா? அருமையான தேவஜனமே, அப்ப ஜெயம் கொள்கிறவர்களுக்கு தான் என்னோடு கூட வலது பரிசத்துல உட்கார வச்சு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்க போறார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த பாகை எங்க இருக்குதுன்னா ஒளி ஆண்டுக்குள்ள இருக்குது. அந்த ஒளி ஆண்டுக்குள்ள இருந்தா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒளி ஆண்டுல எப்படி இருப்பாங்கன்னு. ஒளி ஆண்டுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா 20 வயசுல போனா 20 வயசுல இருந்துதான் 1000 ஆண்டானாலும் அப்படியே இருப்போமா. அப்ப தேவன் அந்த ஒளி ஆண்டுக்குள்ள அங்கதான் 3வது இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த இடத்துல நம்மளை கூட்டிட்டு போய் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஜெயம் கொள்கிறவர் என்னோடு கூட பரதேசியில ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கிற ஒரு அபிஷேகம் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்ப அதை நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, தேவனுடைய மார்பிலே சாய்ந்து சவுல் செய்யற அந்த காரியத்தை செய்யாதபடி ஜோனத்தானை போல தாவீது
என்ன ரட்சிப்பை வாங்கி கொடுத்தாரோ அந்த ஆவி ஆத்துமா சரீரத்துல தேவனை விட்டு ஒரு நாள் விலகாதபடி தேவனோடு இசையக்கூடிய ஒரு அபிஷேகம் இந்த நாள்ல உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்க போகிறார். அப்ப ஜோனத்தானோடு தாவீது பேசவே இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப, ஒரு நாள் கூட முகமுகமா தாவீதோட பேசல. சவுலோடு தான் பேசுறாரு, சவுலோடு தான் இருக்கிறாரு. இப்ப அந்த வசனத்தை வாசிங்க பிரதர், அந்த அதிகாரத்திலே வாசிங்க அந்த வசனத்தை. இருக்கிறோமே சரி இருக்கும் பாரு. இது வந்து தானியேல் அந்த 1 சாமுவேல் 18 அந்த வசனம் வாசிச்சீங்களா? அதுல தான் திருப்பி வாசிக்க சொல்றேன். 18ஆம் அதிகாரத்துல 6-7 வாசிச்சீங்களா? விக்ரமாய் வாசிங்க. 18ல 3 வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. யோனத்தான் தாவீதை ஆத்துமாவை போல் சிநேகித்ததனால் தேவன் உங்களை நேசிச்சு உங்களை இந்த இடத்துல கூட்டிட்டு வந்ததுனால தாவீதும் ஜோனத்தானும் என்ன செய்றாங்க? உடன்படிக்கை பண்ணாங்க. என்ன உடன்படிக்கை பண்ணாங்க? நீங்களும் நானும் எப்படி ஏதோ ஒன்று கொடுத்தாரு அதனால ஞானஸ்நானம் எடுக்கல, அன்புல தான் நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். அன்பின் உடன்படிக்கை ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். வாசிங்க பிரதர். ஜோனத்தான் பொறுத்து கொண்டே இருக்கிற சால்வியை கலட்டி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் கச்சையை கூட யாருக்கு கொடுக்கிறா? தாவீதுக்கு கொடுக்கிற. எவ்வளவு பெரிய ராஜகுமாரன், சவுலுடைய மகனா இவன் தான் இளவரசன். அந்த இளவரசனுடைய காரியத்தை எல்லாவற்றையும் தாவீதை உண்மையாய் நேசித்தபடியா எல்லா உடன்படிக்கை பண்ணி எல்லாவற்றையும் கொடுத்தான். இதுல நீங்க பாருங்களேன், முதல்ல சவுல் பட்டயத்தை கொடுக்கிறாரு. சவுளுடைய பட்டயத்தை தாவீது வாங்கினாரா? இந்த வசனமே வாசிக்கலையா? பெலிஸ்தியர் கோவில் தாவீது சவுளுடைய பட்டயத்தை வாங்கினாரா? வாங்கலையா? வாங்கல. குட், வாங்கல. ஆனா ஜோனத்தானுடைய பட்டயத்தை வாங்குறாருன்னா எவ்வளவு பெரிய அன்பு இருக்கும், எவ்வளவு பெரிய கிருபை இருக்கும். அப்ப நீங்களும் தேவனுடைய சமூகத்துல முழு இருதய, முழு ஆத்மா, முழு சிந்தையோடு நேசிச்சாதான், நீங்க அவர்களை அன்பு கூர்ந்தாதான் உங்க ஆவியாத்மா சரீரத்தை ஜீவ பலியா ஏற்றுக்கொள்வார். நீங்க கொடுக்கிற காணிக்கை அவருக்கு அங்கீகரிக்கப்படுமா மறுமையான தேவஜனமே? அப்ப இந்த நாட்கள்ல நாம் ஜோனத்தானை போல தாவீதுடைய ரட்சிப்பை நேசிக்கிறோமா? தாவீதுடைய ரட்சிப்பை விட்டு நாம் ஏனோதானோ இருக்கிறோமா என்று உங்களை நீங்களை ஆராய்ந்து இருக்கிற காலம். தேவனுடைய சமூகத்துல எப்பயும் இருதயத்தை ஊத்தி ஜெபிக்கிறவங்களா? அன்று உங்கள்கிட்ட பொண்ணோ பொருளை கேட்கவில்லை, உங்களுடைய நேரம். என் பிள்ளை நம்ம நினைக்கிறோம் நிறைய நாட்கள் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய நேரம் நான் கூட 4 to 9 பிள்ளைகளை வாரம் ஊழியம் பண்ணாதான் ஜனங்களை வந்து கொண்டு வர முடியும். இல்லை, இந்த நாட்களை அதிகமாக நான் ஜெபிக்கிறேன், தேவனோடு நிறைய பேசி கொண்டு இருக்கிறேன். அவர் என்ன செய்றார்? நம்ம கொடுக்கிற பொன்னையும் பொருளை நேசிக்கல, நம்ம தேவனோடு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம், தேவனோடு எவ்வளவு உறவாடுறோம். உண்மையிலே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாட்களில் 40 பேருக்கு மேலே இப்போ சேர்ந்துக்கிட்டாங்க. ஒரு பிள்ளை கூட இன்டர்நெட், ட்விட்டர், ஃபேஸ்புக் பார்க்காம 40 பெண்களும் 1 மணி நேரம். முதல்ல நான் கூப்பிடுவேன், இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி 9 மணிக்கு முன்னாடி ஓடி வந்து 1 மணி நேரம் ஜெபிக்க தேவன் கிருபை கொடுப்பதற்கா கைகளை தொட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுமா. 2004 1 மணி நேரம் ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புனா 2004 7 வீடு வீடா போய் 2 பேர் சேர்ந்தாலும் அந்த கேர்ஸ்ல தான் இப்போ 7 பேர் இருக்கு. இனி வருகிற நாட்களில் 14 மாறப்போகுது, இனி 120 மாறப்போகிறது. நீ வருகிற நாட்களில் May 1 பெரிய பெண்கள் கூட்டம் நடத்தப்பட்டோம். அடுத்து எல்லாம் சூறாவளி சுற்றுப்பயணமாய் மே மாதம் முழுவதும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஊழியம் பண்ண தேவன் கிருபை கொடுக்கிறார். இதுல காரணம் என்னவா? அவரை நேசிச்சு பாருங்க, அவளை லவ் பண்ணி பாருங்க. இளவயதின் நாயகன், இளவயதுல நுக இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. இளவயதி நாயகனா நீங்க தூக்கி சுமந்துட்டீங்கன்னா உங்களை கொண்டு தேவன் இனி வருகிற நாட்கள் பெரிய அசைவை உண்டாக்குவதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. ஜோனத்தான் தன்னுடையது எல்லாவற்றையும் தாவீதுக்கு கொடுத்தார். அந்த நேசம் எவ்வளவு பெரியது பாருங்களேன். தன்னுடைய அங்கியாய சால்வையை கொடுக்கிறாரு, முத்திரையை கொடுக்கிறாரு, பட்டயத்தை கொடுக்கிறாரு, வில்ல கொடுக்கிறாரு. ஏன்னா நீங்க பாருங்களேன், ராஜா விட்டு இளவரசனுக்குன்னு ஒரு இது இருக்கும், நீங்க ஹிஸ்டரி படிச்சிருந்தா தெரியும். அந்த பட்டயம் வில்ல யாருக்குமே கொடுக்க மாட்டான். அந்த வில்லையும் அந்த பட்டயத்தை கொண்டு போய் வச்சாலே போதும், அவ்வளவு கீழ்ப்படிவாங்க மக்கள். அதை முழுவதும் ஜோனத்தான் தாவீதுக்கு கொடுக்கிறார். சவுலுடையதை எடுக்கல,
ஜோனத்தானது எடுக்கிறார்னா யோசிச்சு பாருங்க. நீங்களும் அவரோடு அன்பு செலுத்தினாதான் தேவன் உங்களோடு உறவாட முடியும். தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். அன்பு இல்லாம நீங்க எதை கொடுத்தாலும் தேவன் உங்களிடத்திலிருந்து வாங்கவே மாட்டார். இன்னைக்கு ஜோனத்தாளை போல நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்கள் இருக்கலாம். உங்களுடைய பெஸ்ட் டைம் அதிகாலையை கொடுங்க, இரவு நேரம் கொடுங்க, அந்தி சந்தி மதியான வேலை தேவனை தேடுங்க. போகும்போது வரும்போது தேவனை லவ் பண்ணி பாருங்க, அன்பு செலுத்தி பாருங்க. உங்களுடைய இருதயம் மகிழும். உங்கள் இருதயம் எப்படி இருக்குமா? பொங்கி பொங்கி அப்படியே இருக்குமா? அதையும் வாசிங்க. எப்படி போயிடலாம்? 19:1 நினைக்கிறேன். இப்ப ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். வாசிங்களேன். மிகவும் பெரிய எப்படி இருந்தான்? சவுல் துரத்தி துரத்தி இது பண்ணும் பொழுது ஜோனத்தான் என்ன செய்யறாரா? மிகவும் பிரியமா இருந்தார். வகை தேடுகிறான். போய் சொல்லுங்களேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கிறாரு. அங்க பள்ளி அறையில நடக்கிறது கூட வருது. இந்த பிரச்சனையின் மத்தியில, நீங்கள் போராட்டத்தின் மத்தியில நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை விடாம பிடிச்சுக்கிட்டா சத்துரு எந்த பக்கம் வந்தாலும் சுத்தி சுத்தி ஒரு சகோதரி தான் சுத்தி சுத்தி சொல்லட்டி அடிக்கிறது. ஒரு தோல்வி வருதுன்னா பரவாயில்ல, சுத்தி சுத்தி எங்கிட்டு போனாலும் தோல்வி வந்தா என்னதான் செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு ஏங்கி இருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு உன்னையும் என்னையும் தான் பார்க்கிறா. இந்த பிரச்சனையின் மத்தியில தேவனை நீங்க எவ்வளவா அந்த நேசிக்கிறீங்க, அந்த லைஃப் முழுவதும் பிரச்சனையா இருக்குது என்று வேதனையோடு இருக்கிற தேவஜனமே, அவரை நீங்க நம்பி பாருங்க, அவர் அன்பு செலுத்தி பாருங்க, உங்கள்ட்ட உள்ளதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி பாருங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? அவர் தான். நீங்க உலக மனுஷன்ட்ட போய் சொல்லி பாருங்க, நல்ல ஊழு கேட்டு அப்புறம் என்ன செய்வாங்க? உங்களை கேவலம் இது கிடக்குது, அப்படி இப்படி எந்த நேரம் புலம்புது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? கேவலமா பேசுவாங்க. ஆனா நீங்க உங்களுடைய பிரச்சனையை மட்டும், அதுக்காக இசைந்த ஆவி உண்மையான நண்பர்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். ஜோனத்தான் நீங்க வாசித்து பாருங்களேன். ஜோனத்தான் ஆயுததாரியோடு ஜெபிச்சார், நிறைய இருக்குது. அப்ப இசைந்த ஆவியோடு நீங்க ஜெபிச்சு பாருங்களேன். தேவன் உங்களை கொண்டு தேவன் பலத்த கிரிகளை இனி வருகிற நாட்களில் செய்வதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சது உன்னத பாட்டு 2:7 வாசிங்களேன். எருசலேம் குமார்த்தி பெண்கள் அப்படிதான் இருக்கிறோம். உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உன்னத பாட்டு 2:7. இப்படி அந்த குரலை கேட்கறதுக்கு ஒரு மகன் டவுட் கேட்டார், அங்கே வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். எழுதி வச்சு உண்மையிலே பரவாயில்ல, நோட்டு ஆண்களும் நோட்டு எடுத்து எழுதுறாங்கப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. உன்னத பாட்டு 2:7. உன்னத பாட்டு எருசலேம் குமார்த்தியே, நீங்களும் நானும் தான் எருசலேம் ஆண்களும் தான். எருசலேம் குமார்த்தியே, எனக்கு பிரியமானவளுக்கு விழிக்க பண்ணாமலும் எழும்ப பண்ணாமலும் இருக்கும்படிக்கு. இதை என்னன்னா நான் உங்களுக்கு வேகமா சொல்லிடுறேன், நீங்க வீட்டுல போய் வாசிங்க. எருசலேம் குமார்த்தி நல்லா தூங்குறா. நல்லா தூங்கும் போது பிதாவாகிய தேவன், நேசர்னா ஒரு மணவாளன், அவர் எருசலேம் குமார்த்திகள் நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னா ஒரு ராஜகுமாரி தோழிகளா இருப்பாங்களே, நிறைய இருக்கு. ராஜகுமார்த்தி தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும் போது அந்த எருசலேம் குமார்த்திகள் என்ன, பிள்ளைகளை பிடிங்கப்பா, பக்கத்தில் அதை பவி பையனை பிடிங்க, அடுத்து இவ்வளோ பிடிங்க. பிள்ளைங்க வெளியே ரோட்டுக்கு போகுது, பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளை பிடிங்க, பிடிச்சி இறுக்கி வச்சுக்கோங்க. பிள்ளைகள் போகும்போது கண்டிஷன் பண்ணுங்க. பெற்றோர் எங்கள் பாஸ்டர்லாம் அவ்வளோதான் சொல்லுவார், பயங்கர கண்டிஷன் பண்ணுவார். பிள்ளைகளை என்ன செய்யணும்? பக்கத்தில் வச்சு ரோடு இருக்கிறனால பக்கத்தில் வச்சு அதுல காலையில் உண்மையிலே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பால் பாட்டில் வச்சு எல்லாத்தையும் வயிற்றுல நிறைச்சு பிள்ளைகளை அப்படியே வழி நடக்க கூடக்கூடாது. பரிசுத்தாவை நடக்கிறார், பிள்ளைகள நடக்க வரணும், அவ்வளோ கண்டிஷனாக நடப்பார். ஸ்கூலுக்கு நீ லேட்டாக போனேன், ஒரு நிமிஷம் லேட்டானா ஸ்கூலுக்கு லேட்டாக போய் ஜான்சின்வார். அவ்வளோ கண்டிஷனோடு நடத்தினால தான் கடந்த வாரம் ஒரு மகன் வீட்டுக்கு டீச்சர் ரொம்ப கண்டிஷன் ஒரு மகன் சொல்லிட்டு போனான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ பிள்ளைகளை உட்கார வச்சு கை பிடிச்சு ஜோம் பண்ணி பாருங்க. சொல்லும் பொழுது உங்கள் பிள்ளைகள் மேல் ஒரு அபிஷேகம், அந்த வார்த்தையும். சண்டே கிளாஸுக்கு போறாங்க, பிள்ளைகளை கையை பிடிச்சு உட்கார வச்சு நீங்க பக்கத்தில் ஜெபிங்க, நடக்க விடாதீங்க. என் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஆமென். உன்னத பாட்டு 2:7. அப்படியே எருசலேம் குமார்த்தி தூங்கிட்டு இருக்கிறா. தூங்கிட்டு இருக்கும் போது நேசர் வர்றாரு. பக்கத்து இன்னுமே பிடிக்கல, பிடிங்கப்பா வளர்மதி அக்கா பிடிங்க.
அப்புறம் அந்த பிள்ளைங்க சரிலையும் பிடிங்க. இதுங்க 2 தான் எங்கிட்ட கிட்ட ஓடுதுங்க. 2 பெற்றோர்களும் கவனமா இருக்கு. 2 பிள்ளைங்க தான், மற்ற பிள்ளைங்க கூட அமைதியா இருக்குது. பவி பிள்ளையினுடைய பிள்ளையும் 2ஐயும் பிடிச்சு உட்கார வைங்க. ஆமென். அப்ப இந்த நாட்கள்ல அந்த குமார்த்தி நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அப்படி இன்பமான நித்திரையா அருமையா தூங்கிட்டு இருக்கிறான். அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது என்ன வருதுன்னா, ராஜா வர்றாரு. அப்ப அவர் எனக்கு மிகவும் பிரியமானவர் தூங்குறா, அவர் என்ன செய்யாத எழுப்பாதேங்கிறாரு. வாசிங்க பிரதர். 2:7 வாசிருங்க. மனதா மட்டும் விழிக்கப்படாமல் எழுப்பாமல் இருக்கும்படிக்கு ஆணையிடுகிறேன். எப்படி ஆணையிடுறாரு பாருங்களேன். அந்த கூட்டத்துல எல்லாம் இதுலாம் ஆணையிடுறாரு. ஆனா அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்களேன். உடனே எதிர்த்து நேசர் என்கிட்ட பேசலையே, என்னை சுற்றி இருக்கிறவங்கிட்ட பேசுறாரேன்னு ரொம்ப தூக்கம் கலைந்து அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்களேன். அந்த எருசலேம் குமார்த்தி பக்கத்துல இருக்கிறவங்க பேசுறதை காட்டு தூக்கம் கலைந்து, ஐயோ நேசர் வந்தாரே, அவரை நான் குரலை கேட்கலையே, நான் தூங்கி விழித்ததற்குள்ள அவர் போயிட்டாரே என்று வருத்தப்படுறா. வருத்தப்பட்ட அதே அதிகாரத்தை உன்னத பாடல 5:2 வாசிங்களேன். இந்த நேரத்தில் ஆண்டவர் சத்தம் கேட்கிற மகனுக்கு தான் டவுட். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்து இருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். எப்படி பாருங்க, கதவை தட்டுகிற என் நேசருடைய, ஏன்னா அவ முதல்ல ஒரு பக்கத்துல பேசிட்டு என் நேசர் ஓடி போயிட்டாரு. என் நேசர் குரலை நான் கேட்கல. அந்த ஆதங்கம் அவளுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. பிரியமானவர்களே, இதே போல பிதாவாகிய தேவன் உங்களோடு பேச ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய குரலை கேட்கறதுக்கு யாரெல்லாம் மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல உங்க ஆத்துமா ஜோனத்தானை போல தாகத்தோடு உயிரிடு மேலாம உங்க ஜீசஸை லவ் பண்ணீங்கன்னா நிச்சயமாய் தேவனுடைய குரலை கேட்பீங்க. வாசிங்க பிரதர். என் சகோதரியே 5:2 அவர் கதவை தட்டினார். வாசிங்க பிரதர். கேட்டேன், என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. எப்படி எப்படி அடமலை, என் பிதாவே, என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே, என் உத்தமியே என்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறாரா? கரை திரை அற்றவர்களா கிறிஸ்துவோடு சபையில சரீரமாய் ஒரே புருஷனோடு இணைந்து, கிறிஸ்துவாய் ஆன்மா ஒரே தேவனாய கிறிஸ்துவோடு இணைந்து கரை திரை அற்றவர்களா தேவனுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கிறதா? உங்களை என்னை பார்த்து என் பிரியமே, ரூபவதியே, புறாவே, உத்தமியே என்று கூப்பிடுகிறார்களா என்று நீங்கள் உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். அடுத்து வாசிங்க. கதவை திற, என் தலை பனியினாலும் இரவில் பெய்யும் தூரலினாலும் நனைந்திருக்கிறது. பிதாவாகி தேவன் காத்துக்கிட்டு இருக்கா. இதுல இருந்து ஆவிக்குரிய அர்த்தம் நிறைய இருக்குது. பைபிள் ஸ்டடி படிச்ச அருமையா, எனக்கு ஆவியான சொல்றதா சொல்றேன், பைபிள் ஸ்டடின்னு இருக்குது. உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அருமையான மகன், நான் பைபிள் காலேஜில் படித்த காரியங்கள்லாம் கடந்த நாள் லிவியா தான் சொன்னார். மரங்களை பற்றி சொன்னார். என்ன பைபிள் காலேஜில் சொன்ன, உண்மையிலே நான் நிறைய இடையில வானா வரமாட்டேங்கிறீங்க. 4வது வாரம் எப்படியாவது பைபிள் ஸ்டடியை மக்களுக்கு புகுத்தணும் போது அருமையான சகோதரன் சொல்ல கிருபை கொடுத்துருக்க. அதற்காக நன்றி. அப்ப அந்த பிதாவாகிய தேவன் அப்படி நனைஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இரவுல பெய்கிற மழையினாலும் பனியினாலும் தலைமணிகளா நனைஞ்சிருக்கான். வாசிங்க பிரதர். ஆனால் அந்த சகோதரி தூங்கிட்டான். வாசிங்க. நாளும் நனைந்திருக்கிறது. என் வஸ்திரத்தை கழட்டி போட்டு எப்படி கொடுப்பேன்? இல்ல பிரதர், உள்ள கை வச்சு ஓட்டையினுடைய கை வந்தது, கதவின் இருக்குவதைய கையை நுழைந்தது, என் உள்ளம் பொங்கியது, அவர் நிமித்தம் என் உள்ளம் பொங்கியது வரும். 5 வரும். 4 வாசிங்க. என் நேசர், என் நேசர், என் ஆத்துமானாய பிதா குமார் பரிசுத்தாய என் நேசர் கதவு இடுக்கின் வழியா என்ன செய்யறாரு? ஒரு ஆள் சத்தம் வாசிங்க பிரதர்.
அப்பொழுது கதவு ஒண்ணுமே செய்யல, என் பிள்ளை தூங்குது, என் பிள்ளை அப்ப கூட பாருங்களேன் அவர் நினைக்கிறாரு, படியில வாழ்றாரு. அவ்வளவு இருந்த போது என் பிள்ளை என்ன செய்யல, அப்படி எழுப்பல. மீண்டும் அந்த வசனத்தை 4ஆவது வசனம் திருப்பி வாசிங்க. தமது கையை எது வழியா, கதவு தட்டுனா என் பிள்ளை தூக்க கலைஞ்சிருமா, கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்குகிறது. அருமையான தேவஜனமே, உங்களுக்காய் இரத்த சிந்தின தேவன் உங்கள் நிமித்தமாய் அவருடைய உள்ளம் சந்தோஷமாய் துள்ளுதா? நீங்கள் சபையின் மனுஷன் எப்ப சொல்லும், செப்பனியா 3, நீ சபையின் மனுஷராய் இருந்து தேவனுக்காய் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் என் பிள்ளை என்று தேவன் பிதா குமார் பரிசுத்தன் உங்களை குறித்து சந்தோஷம், என் பிள்ளை என்று நான் சந்தோஷமாய் பொங்குகிறதா? பிதாவாகி தேவன் உங்களை குறித்து எவ்வளவு அன்பு செலுத்துகிறார். இந்த நாட்கள்ல அந்த பிரியமே, அந்த உன்னத பாட்டுல இருக்கிற அந்த சகோதரி போல் நீங்க இருக்கிறீங்களா? சற்று சிந்தித்து பாருங்கள். இன்னும் நம்ம மோசே சொல்லலாம். யாத்திராமம் 24:2 வாசிங்களேன். நீங்க அப்படி நேசிச்சாதான் நீங்க பின்வாங்க மாட்டீங்க. நீங்க யாரு நேசிக்கலையோ விழுந்து விழுந்து எதிர்ப்பீங்க. யாத்திராமம் 24:2 நினைக்கிறேன், வேகமாய் வாசிங்க. சமீபத்து வரலாம், சம்பவத்துல சமீபத்துனா பக்கத்துல வரலாம். அப்ப மோசே மட்டும் ஏன் சமீபத்து வர்றா? இதை இஸ்ரேல் ஜனங்கள் வர்றாங்களான்னு பாருங்களேன். அதே யாத்திராமம் 20:18-19 வாசிங்களேன். மோசே சமீபத்து வர, ஏன் உங்களால வர முடியல, பார்த்து பிரைஸ் சொல்ல முடியல, ஏன் தேவனுக்காக எதையாவது செய்ய முடியல, ஒரு சுவிசேஷம் ஏன் சொல்ல முடியலன்னா உங்க இறுதியை பின்வாங்கி போகுது, அதனால சொல்ல முடியல. யாத்திராமம் 20:18-19 சத்தமா வாசிங்கப்பா. பிரச்சனையாக இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் கண்டார்கள். அதை கண்டு என்ன செஞ்சுட்டாங்க, பின் வாங்கி விட்டார்கள். இப்ப எக்கால சத்தத்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. கேக்குறோம். இப்படி செத்து போவோம். அப்ப தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உள்ள உறவு, அந்த பரிசுத்தம் அவர்களுக்கு இல்லாதனால நீ போய் பேசு அப்படின்றாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தரை டினோட் பண்ணாரு. இப்ப நீங்களும் நானும் தான் ஆசாரியர்கள். பிரதான ஆசாரியாய கிறிஸ்து நமக்கு இருக்கும் பொழுது நீங்களும் நானும் ஒரு பெரிய முன்மாதிரியா தேவனுக்கு முன்வா நிற்கத்தக்கதான ஒரு போர்ச்சேவர்களை இருக்கும் பொழுதுதான் எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது நீங்க என்ன செய்யும், உடனே எந்திரிச்சு பரவத்துக்கு என்ன செய்வீங்க, ஓடுவீங்க. பின்னாடி இதே அதிகாரத்தை மத்திய மார்க்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இதே ஜீசஸ் வருவாரு, எக்கால சத்தம் தொனிக்கும். யார் பரிசுத்தமா இருக்கிறவங்கள, யார் மணவாளன் வரும்போது மணவாட்டியெல்லாம் எந்திரிச்சு போயிடுவான். ஆனா இடி மின்னல் உடனே வந்து நம்மலாம் போன பிறகு மறுபடியும் இதே இடி வரும், இதே மின்னல் வரும், பூமி அக்கினி கிரைய வெந்து உருகி போகும். இதே ஜனங்களை போல பின்வாங்குற கூட்டத்தில் இருக்கிறீங்களா? நேசருடைய சத்தத்தை கேட்டு அந்த எக்காலம் தெளிக்கும் பொழுது ஆவி ஆத்மா சரீர அன்பு, தேவனுடைய அன்புனால ஞானஸ்நானம் எடுத்து உடன்படிக்கை பண்ணி ரத்தத்தினாலும் ஜலத்தினாலும் கழுவப்பட்டு ஆவினாலும் கழுவப்பட்டு வார்த்தையினாலும் கழுவப்பட்டு அவருக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு திராணி இருக்கிறதா? உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். அருமையான தேவஜனங்களே, தேவனிடத்துல ஏன் உங்களால கிட்டி சேர முடியாது? நான் ஜெபிக்கிறேன், ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? பக்கத்துல இருக்கிறவனுக்கு பிரைஸ் சொல்ல முடியல, பக்கத்துல இருக்கிறவன் நேசிக்க உனக்கு முடியல. எப்படி நீ பைபிளை வச்சு ஒரு நான் அதான் சொல்லுவேன், முழுவதும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிச்சாலும் நம்மளை அறியேன்னு சொல்லிடுவாங்க. பக்கத்துல இருக்கிறவன் கண்ட சகோதரன் நேசிக்க முடியல, காணாத சகோதரன் அப்ப எப்படி நேசிக்க? இன்னும் சபைக்குள்ள ஜாதி பிரச்சனை என்னென்னமோ இருக்கிறது, இனி போனா நிறைய நேரம். அப்ப சவுலுக்குள்ள இருக்கிற நெகட்டிவான ஸ்பிரிட் இருக்கிறதா? ஜோசுவா காலேபுக்குள்ள இருக்கிற ஒரு அருமையான பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கிறதா? உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. அடுத்து இன்னும் ரோமர் 8:16 வாசிங்களேன். ஆவியோடு முதல்ல ஆத்மாவோடு அன்பு செலுத்தணும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியில சாட்சி சொல்றாரா? இது என் பிள்ளை, என் பிள்ளை என்ன பாடுபட்டாலும் என்னை மறுதளிக்கவே மாட்டான்னு
பிதா குமார் பரிசுத்த ஆவியானவரோட எழுந்து நின்று என் பிள்ளைக்கு நீ என்ன உத்தரவு, யோபுவை போல எவ்வளவு பாடுபடு, என்ன வேணாலும் செய், என் பிள்ளை ஒரு நாள் மறுதலிக்காதுன்னு ஆவியானவர் தாமே உங்கள் ஆவியோடு கூட சாட்சி சொல்கிறாரா? நீங்கள் இன்றைக்கு நீங்கள் உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஆவி ஆத்மா சரீரத்தோடு தேவனோடு நீங்க ஒன்றரை கலந்தாதான் பிரியமானவர்களை. போன வாரம் சொல்ல சத்தியத்தின்படி அவருடைய குரலை வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று உங்க ஆவியில நீங்க என்ன செய்ய முடியும், காண முடியும். மீட்கப்படும் நாளுக்கு இந்த முத்திரையை கொடுத்த பரிசுத்த ஆவியினர் துக்கப்படுத்தாதீர்கள், ஆவியை அவித்து போடாதீர்கள். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் தேவன் வாந்தி பண்ணி போடுவார். மத்தேயு 13:19 பாருங்களேன், அது மட்டும் வாசிச்சிருங்க பிரதர், வீட்டில் போய். 13:19 நினைக்கிறேன். ஒன்னொருத்தர் மார்க் 4:12, மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை உணராது வசனம் போகுது. வார வாரம் சொல்றாங்க ஒரு சகோதரி, நல்லாதான் சத்தியத்தை கேட்கறாங்க, எழுதி வைக்கிறார். இவங்க ஏன் அப்படி? நீ அடுத்தவனை பார்த்தா விழுந்துருவார். இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறார். அப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷம் நல்லாதான் கேட்கறீங்க, ஆனா நீங்க பைபிள் எடுக்கிறீங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நோட்டு பேனாவோட வந்துட்டீங்க. அப்ப ராஜ்யத்தின் சுவிசேஷம் உள்ள போனதை பறிக்கிறதுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும். அடுத்து இன்னொரு 4:12, மார்க் 4:12. முதல்ல உணர்வு இல்லாம இருந்தாங்க. ஏன் நீங்க வார்த்தை உள்ள போல? முதல்ல என்ன, உணர்வு இல்ல. நான் சொல்லலப்பா, உணர்வு இல்ல. அடுத்து ரெண்டாவது யாரு? குணப்பட. மறுபடியும் 4:12 நல்லா வாசிங்கப்பா. அவர்கள் குணப்படாதபடிக்கு பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாமல் கண்டும் காணாதவர்களாய் கேட்டு உணராத இருந்தபடியினால் ஏன் காணாம தான். ஏன் உங்களை திரும்பி திரும்பி அந்த பாவம் மேற்கொள்ளுது? தூசி போட சீரியல் பாக்குறீங்க, பான் பராக்கு போயில சிகரெட்டு குடி, அது இது, மீண்டும் முறுமுறுப்பு எஸ்லேம் ஜனங்களை போல ஏன் இருக்கிறீங்கன்னா உணர்வு குணப்படல. இந்த மார்க் 4:12, மத்தேயு 13:19 பேசாதீங்க. எதுனாலும் மறுபடியும் திருப்பி திருப்பி சொல்றேன். ஆமேன். அருமையான தேவஜனமே, அப்ப இந்த கண்கள் தீமையை பார்க்கும் பொழுது அந்த நேசருடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஆம் அருமையான தேவஜனமே. அதே இதுல ரோமர் 8:17 வாசிங்களேன். நீங்க இப்படி இருந்தாதான் அப்பா பிதாவை என்று கூப்பிட, என் பிள்ளைன்ற ஒரு பிள்ளைகளானா சுதந்திரமாமே. உனக்கு என்ன வேணாம் உடனே ஏன் ஜெபம் கேட்கப்படல? ஏன் காரியம் என்ன? பிள்ளைகளானா சுதந்திரமாமே. உடல் சுதந்திரமாமே. கிறிஸ்து உடனே கூட நான் மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆமென். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. பாடு வருதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள். ஒரு டாக்டர், இன்ஜினியர், கலெக்டருக்கு மட்டும் இப்ப நீட் தேர்வு எழுதுறது, பிஜி எல்லாம் பார்த்தா பயங்கரமா ஒவ்வொரு நாளும் ரூல்ஸா. முதல்ல 500 மார்க்குக்கு இப்ப 50 கொஸ்டின் கொடுத்து டபக்குன்னு பிடிக்கிறாங்க. எப்படி? ஏன்னா இனி அடுத்து என்ன செய்வான், யோசிச்சு எழுதிடுவான்ட்டு 50 முதல் 50 அடுத்த 50 அடுத்த 50 என்ன செய்வோம், மொத்தமா 100 மார்க் கொடுக்கறத கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா கொடுத்துருவாங்க. இப்ப என்ன செய்யறானா, ஒரு 50 மார்க் கொடுத்துட்டு இவை பின்னாடி யோசிச்சு எழுதிடுவான்ட்டு டக்குன்னு முதல் அரை மணி நேரத்துல. அப்ப என்ன செய்யும், எப்படிலாம் கங்கண கட்டி யோசிக்கிறாங்கன்னு பாருங்களேன். எவ்வளவு ஒரு டாக்டருக்கு இவ்வளவு மூளையை யோசிச்சு ஒரு பர்ஃபெக்ட் வைக்கிறாங்க பொழுது, ஒரு பரலோகத்துல ஒரு உன்னதமான ஒளியாண்டுக்குள்ள நம்ம போறோம். அந்த இடத்துக்கு நீங்க போகணும்னா எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. பைபிள் பூரா நியூஸ்லயும் உலகத்துல தான் இருக்குது. நீங்க பைபிளை படிச்சுட்டா நீங்க தான் அறிவாளி. உண்மையிலே என் குடும்பத்துல எல்லாரையும் சரியவள். ஆனால் இன்னைக்கு ஆண்டோடைய நாம மகிமைப்படும்படி நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன். நீ உலகத்துக்கு தான் மக்கள், நீங்க எனக்கெல்லாம் நீங்க நாங்களாம் உங்க பிள்ளை இல்லை,
உங்க மக்கள் தான் பிள்ளைனாங்க. எங்களுடைய அம்மாவும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க, என்னுடைய சகோதரிகளும் அப்படிதான் சொல்லுவாங்க. நீ இதே மதுரையில வந்து பக்கத்து வீட்டில் ஜெபிப்ப, நீ கூப்பிட்டா தான் வருவேன். இன்னைக்கு ஆண்டுடைய நாம மகிமைப்படி 40 பேர் கொண்ட குழுவில் வந்து இந்த ஆசீர்வாதத்தை ஏன் முதலே சொல்லலை என்ற கிருபை கொடுத்திருக்க. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்ப தேவன் உங்களையும் என்னை குறித்து ஒரு அழைப்பு கொடுத்து ஒரு தீர்மானத்தின்படி எவர்களை முன்குறித்தார், அழைக்கிறார், அழைத்தவரை தெரிந்தெடுக்கிறார், நீதிமானாக்கிறார், நீதிமானாக்குறவர்களை தான் கனப்படுத்துகிறார். அப்ப நீதிமானுடைய ப்ராசஸ்குள்ள நீங்க உட்படுத்தப்படும் பொழுதுதான் அந்த பாடுகளுக்குள்ள ஏன் இந்த பாடு வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்தது என்று கேட்டதோடு இல்லாதபடி அதை வீட்டில் போய் மாடு அசை போடுவது போல தியானித்தாதான் அது அந்த வார்த்தை 30, 60, 100 இருக்கும். ஏன் எனக்கு இது கிடைச்சிச்சு, இன்னும் 30,000 40,000 வந்துச்சு, 1.5 லட்சம் 2 உண்மையிலே சாட்சி. ஒரு 60,000 வாங்கினா, அடுத்து 1.25 வாங்கினா, அடுத்து 2.5 வாங்கினான். 2.5 வாங்கிட்டு ஆசீர்வாதம்னு வரல. நான் அவனை நல்லா தான் திட்டுறேன், நன்றியில் அவனுக்கு ஜெபிக்க முடியும். கடந்த வாரத்தில் வந்து நிச்சயமாய் என்னுடைய முதல் காசு தான் என்னுடைய உழைப்பில் முதல்ல கொடுக்குறேன் சொன்னா, தேவைக்காக வராத, நீ உண்மையான அன்போடு இருந்தாதான் இருக்குன்னு சொல்லி அன்பாகவும் சொன்னேன், கடிந்து சொன்னேன். ஆனாலும் அவனை அதை விடாதபடி எவ்வளவு கடிந்து கொடுத்தாலும் இப்போ வாழ்வு பிள்ளை எப்படி திட்டினாலும் அன்பா ஓடி வராங்க. உண்மையே எனக்கு ஆச்சரியம். அவர்களெல்லாம் தேவன் பயன்படுத்துவதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுதுமா. அப்ப தேவன் உங்களை சிச்சிக்கிறார், தேவன் உங்களை வதக்கிறாரு. நீங்க ஒரு நாள் அவரை விட்டு மட்டும் பேக் சைட் ஆகிற பின்வா ஒரு ஸ்டெப் கீழே வச்சிடாதீங்க, ஒரு ஸ்டெப் முன்னோக்கி பாருங்க, முன்னோக்கி பாருங்களேன். தேவன் உங்களுக்காய் உங்க எல்லைக்குள்ள காலை வச்சு இது ஏன் பிள்ளை, நான் பின் வாங்குவதில்லை என்று தேவனுடைய பேரில் ஆணையிறார். இன்னும் நிறைய ஆணையிறாரு. அடுத்து இன்னொன்று மட்டும் என்னாமம் 14:9 மட்டும் வாசிங்க, நம்ம முடிக்க போகிறோம். என்னாமம் 14:9 நான் முடிக்க போகிறேன். எனக்கு 11:35 தப்பா கொடுத்தாங்க. மறுபடியும் வாசிப்பா. என்ன 14:9 கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அருமையா போதுப்பா. அப்ப இந்த சாத்தானை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க. ஜோஷுவா காலேப் என்ன சொல்றாரு பாருங்களேன், தேவனுக்கு விரோதமா மட்டும் தயவு செய்து பேசுறாரு. என்ன ஆண்டவர், நான் 1000 நன்மை, நான் அடிக்கடி சொல்லுவேன், 1000 நன்மை இருக்கும், ஒண்ணு நடக்கலைன்னா அப்படியே 2 வாரம் சர்ச்சுக்கு வர மாட்டார். ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியமா நின்று பாருங்களேன், 52 வாரம் வாங்க, பூமியில் உயர்ந்த ஸ்தானத்துல உங்களை ஏறி இருக்க பண்ணுவா. நிச்சயமா நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொடுக்கணும்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் தியானிங்க. நீங்களும் அவர் அன்பு செலுத்தினாதான் நிச்சயமாய் உங்களை தேவன் என்ன செய்வார். மரண இருளா உடனே அதுல செழிப்பான நீர், அழுகையில் பள்ளத்தாக்கா, அடுத்து வந்து பயங்கரமான போராட்டமா, நிந்தை, அவமானம், தீயும் தண்ணீர் கடந்து வர்றீங்களா, செழிப்பான நீரூற்றுல பராந்தரம் மனாந்தரம் தண்ணீர் தடாக மாற்றுகிற ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. எல்லாரும் எடுத்திருப்போமா, 2 நிமிஷம் மாத்திரம் ஜெபிக்க போயிடும். 12க்கு ஷார்ப்பா முடிச்சிருவேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை தேவன் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கடந்து செல்லாதீங்க. ஏன்னா முடிவு வரை நிலைத்திருக்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். ரெப்பிப்படுத்தி எல்லாரும் எழுந்திருப்போம். முழங்கால் படிடுறவங்க முழங்கால் படிடுங்க, நிற்கிறவங்க நின்றுங்க, முழங்கால் படிக்க முடியாத நின்றுங்க. என் தேவன் எந்த நோக்கத்திற்காக இவங்களை கொண்டு இத்தனை பேர் சபைகள் இருக்கிறாங்க, 120 பேருக்கு மேல இருக்கிறோம், 65 குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஆனால் உங்களையும் என்னை கொண்டு வந்திருக்கிறாரா, என்ன நோக்கத்திற்காக கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ நம்ம சபைக்கு போன உட்கார்ந்தா எந்திரிச்சோம் இல்ல, உன்னை தேவன் உன் பகுதியில பயன்படுத்த வேண்டுமா, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுமா, ஏதோ ஒரு சாதாரண வேலைக்கு, ஒரு சாதாரண நோயிலிருந்து விடுதலை, சாதாரண ஒரு காரியம், பிள்ளைக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு, இதுக்காக மாற்று ஜெபித்த நாட்கள் போலும், அப்பத்துக்கு தண்ணிக்கு ஜெபித்த நாட்கள் போலும். கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நோக்கி பாரு. உன்னை அந்த பகுதியில எவ்வளவு சுபிஸ்டிகேட்டடா, எவ்வளவு அருமையா நீ எப்படி இருந்தாய். எல்லாரும் துதிப்போமா, 2 நிமிஷம் துதிப்போம், எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் இருதயத்தை ஊற்றிட்டு இருக்கீங்க. 2 மணி நேரம் ஆண்டவருக்கு முழுமையா கொடுங்க. கொடுத்து பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கொடுத்து பாருங்க. உன் பிள்ளைகளை எந்த இடத்துல கொண்டு போறாரு பாருங்க. என் தேவன் உன்னை உயர்த்துற ஒரு கண்கள் காணும். எல்லாரும் துதி. இவ்வளவுதான் சத்தமா, 1000 தலைமுறை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். என் தலைமுறையை, என் சந்ததியாய் ஆண் வாரிசை நான் ஒரு முறை தலைமுறை பாரு. கர்த்தருக்கு பயந்து குமாரனை குமார்த்தி கொடுப்பாரு. போல
கேதுருவை போல நீ செழிப்பா. லிகிலியா பலபடுச்சுகிறப்பா. லிகிலியா கிருதியாந்தல படுதியா. ரெக்கிடியா என் வாழ்க்கையில் அண்டரை போராட்டங்கள் இந்த அவமானங்கள் இவ்வளவு இருக்கு. ஆனாலும் ஆண்டவர், நான் தேவனுக்கு விரோதமாய் பேசியிருந்தால் ஒருவரை மன்னிக்கும். ஆண்டவரே, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சா மன்னிங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய தீமையை பார்க்காத சுத்த கண்ணரே, நீ தீமை செய்யும் போது என் தேவன் ஆண்டவரை பரலோகத்தின் சாவி ஹோலி ஸ்பிரிட் தான். இந்த நேரத்துல என் தேவனத்துல கேளு. பரலோகத்துல நீ திறந்து நீ உள்ள போடும்னா அவருடைய குரலை நீ கேட்டாதான் உள்ள போக முடியும். இன்னைக்கு இன்னைக்கு கேட்பான், ஆண்டவரே மனசாட்சி உணர்வுள்ள ஆவியை கொடுங்கப்பா. ஆண்டவரே குணமாக்கப்ப என் இறுதியை குணமாக்கப்படணுப்பா. ஆண்டவரே அப்பா, தாவீது தீர்க்கதரிசியாய் நாத்தான்வேல் சொல்லும் பொழுது அவன் மனம் புத்தி தெளிந்தவனா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியை விட்டு விலகாமல் இருங்கள் என்று கேட்டதை போல இன்னைக்கு கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே பரிசுத்த ஆவியை விட்டு விலகாமல் இருங்கன்னு கேளுங்க. என் பிள்ளைகள் ஆசீர்வாதப்படணுமே. ஆண்டவரே திறப்பாடுது எல்லா முற்பிதாக்கள் தாய் தாத்தா பாட்டு திறப்பான திறந்து வச்சுட்டாங்க. உன் பிள்ளைக்கான பாதையை வகுக்காத பெற்றோரா நீ இருக்கிறாயா? இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல ஓட்டு. உன் பிள்ளைகளை பூமியில் உயர்ந்த ஸ்தானத்துல அந்த ஏறி இருக்கப்பட யோவான் பதில சத்தியாவி உனக்கு வரும் பொழுது அவருடைய சகல சத்தியத்துக்கு வழி நடத்துவா. சகல சத்தியத்தில் வழி நடத்துகிற ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. உயிரை போல அவரை நேசிக்கிறேன் உடன்படிக்கை பண்ணுவோமா? அவர் அன்பு கூர்ந்தனாலதான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற. அந்த ரட்சிப்பை நீ பெருசு என்று கருதி அவர் இன்னும் நீ அதிகமாய் உயிரை போல ஆத்துமனாயினி போல நீ அவரை அன்பு செலுத்துவாயானால் உனக்காய் தேவன் கிருபையாய் இறங்குவார். உனக்காய் தேவன் மனதுருகுவார். உனக்காய் தேவன் மரண பரிந்து நடத்துவார். எல்லா அற்புதத்தை காட்டில் பெரிய அற்புதம் பிதா குமாரன் கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அது மாத்திரமல்ல, பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுவார். உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நீ பார்ப்பாய். இந்த உலக காரியத்தை மாத்திரமல்ல, கீழானவைகள் அல்ல, மேலான உன்னத ஆசீர்வாதத்தை நீ பார்க்க போகிறாய். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல். தம்மில் அன்பு கூறுகிறவரால் முற்றிலும் ஜெயம் கொள்கிற பிள்ளைகளால் வைத்ததற்காக நன்றி சொல். ஆண்டவரே, பேதுருவை பார்த்து இவர்களை காட்டிலும் நேசிக்கிறாயா 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 என்று 3 முறை கேட்டீங்களேப்பா. ஆத்துமாவை நேசிக்கிறாயா? ஆவியில நேசிக்கிறாயா? மாம்சத்தின் வருகிற பாடுகளை நீ நேசிக்கிறாயா? அந்த கடைசி நிமிஷம் யோபு ஆண்டவரே சரீரம் அலங்கோலமாய் நிறமற்று ஆண்டவரே குஷ்டரோகம் போல சுரண்டி இருக்கிற நேரத்தில் யோபுவை போல ஆண்டவரை நேசிக்கக்கூடிய கிருபைகள் அந்த பாடுகள்ல முறுமுறுக்காதபடி தேவனை நேசிக்கிற பேதுருவே, யோனாவின் குமாரனாகிய சீமோன் பேதுருவே, நீ இவைகளை எல்லாவற்றிலும் நீ நேசிக்கிறாயா என்று தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார். எல்லாவற்றிலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாயினது. பயப்படாதே. தேவன் உன் பெயரில் பிரியமாயிருக்கிறார். வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே கட்டளை பரப்பியது. ஒரு ஈசாக்கு ஒரு